எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பத்மாவதி எச்சினி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா எச்சினிலே பாத்தீங்கன்னா 64 வகை இருக்குது. அந்த எச்சினிலே ஒரு வகை தான் இந்த அம்மா பத்மாவதி எச்சினி. இந்த எச்சினி எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பூஜை இது. கர்ண எச்சினி எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட காதல் அது பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு சில எச்சினிகள் பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை கொடுக்குற எச்சினியா தான் இருக்கும். இந்த பத்மாவதி எச்சினி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு அது கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே செஞ்சு கொடுக்கும். இந்த பத்மாவதி எச்சினியை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தாராளமா அருள்வாக்கு நீங்க சொல்லலாம். நீங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே அது உங்களுக்கு பதில் கொடுக்கும். உங்களுக்கு பணங்காசு வேணுமா, பணங்காசு எல்லாமே அது தாராளமா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 48 நாள் பூஜை நீங்க பண்ணும்போது அந்த அம்மா பாத்தீங்கன்னா பத்மாவதி எச்சினி உங்க கண்ணு முன்னாடி நிப்பா. அந்த அம்மா எப்படி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை மாதிரி தான் அந்த அம்மா உங்க கண்ணு முன்னாடி நிப்பா. வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா நிக்கும் போது பாத்தீங்கன்னா சத்திய வாக்கு வாங்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க மனசுல வச்சது பத்தி கஷ்டத்தை வச்சுட்டு எனக்கு பணம் வேணும், தங்கம் வேணும், சில கஷ்டங்களை சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு அதோட முடிச்சிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா அது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பத்மாவதி எச்சினி அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு அது பாட்டு போயிடுவாங்க அவங்க. இதுவே நீங்க சத்திய வாக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அந்த அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காட்டினாலும் அதற்குரிய வழிகள் எல்லாமே அந்த அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது, ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்க அந்த அம்மா கூப்பிட்டு அழைச்சு நீங்க கேட்கும் போது அதுக்குரிய வழிகள் எல்லாமே அந்த அம்மா உங்களுக்கு சொல்லிடுவா. அந்த மாதிரி எச்சினி தான் இந்த பத்மாவதி எச்சினி. இந்த எச்சினியை பாத்தீங்கன்னா தனியா ஒரு அறையில வச்சு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி போட்டு 48 நாள் பூஜை பண்ணிட்டு அந்த அம்மாவுக்கு படையல் போட்டு நீங்க பண்ணும்போது அந்த படையலை மட்டும் நீங்க மட்டும்தான் அதை சாப்பிடணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கும் அதை கொடுக்க கூடாது. அப்படி இருந்த 48 நாள் நீங்க பூஜை பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூஜை நைட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். உங்களால வெளியே வச்சு பூஜை பண்ண முடியும்னா, அதுவும் பாத்தீங்கன்னா அரச மரத்துல வச்சு பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த பூஜை. சீக்கிரமாவும் அந்த அம்மா சித்தி ஆவாங்க. நேரடி காட்சி கூட சீக்கிரம் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டுல வச்சு பண்றீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா சித்தி ஆயிடுவாங்க கண்டிப்பா. 48 நாள்ன்றது இந்த பத்மாவதி எச்சினி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வர்றதுக்காக தான் அந்த 48 நாள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 48 நாளுக்குள்ளேயே அந்த அம்மா காட்சி கொடுத்துருக்கா. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 48 நாள் அந்த சித்தி ஆன பிறகு கூட காட்சி கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அருள்வாக்கு சொல்லலாம், இந்த பணங்காசு ஆகர்ஷணம் பண்ணி அந்த மாதிரி எது பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் தாராளமா இந்த அம்மா வச்சு. அதனால பாத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு எங்க கிட்ட பேசுங்க. இந்த எச்சினியை பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா நாங்க குடும்ப முறையும் செஞ்சு கொடுப்போம், பாவ முறையும் நாங்க செஞ்சு கொடுப்போம், பொம்மை முறையிலையும் நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். எந்த இது தேவைப்படுதோ அந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். பத்மாவதி எச்சினி மட்டும் இல்லை, எந்த எச்சினி கேட்டாலும் நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தருகிறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த எச்சினி கரெக்டா இருக்கு இதை பார்த்துட்டு தான் நாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.